அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 10, 2024, ஆவணி 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகுங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். இரண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது, மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது என்று நம்ம எல்லாம் 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்?
நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். பணிவு அப்படிங்கிற இந்த ஒற்றை வார்த்தை இருக்கிறது அல்லவா, இந்த பணிவு அப்படிங்கிறது சிலரை செல்வந்தராக மாற்றும், இன்னும் சிலரை செல்வாக்கு மிக்கவராக மாற்றும், இன்னும் சிலரை செல்வத்தோடு செல்வாக்கு மிக்கவராக மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு பணிவுடைய நபரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட பணிவு நிறைந்த ஒரு நபரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அவர் செல்வந்தராகவோ அல்லது செல்வாக்கு மிக்கவராக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி யாரேனும் உங்களுக்கு தெரியுமா என்று சிந்தித்து கொண்டே எல்லோருமே பணிவாக நடக்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே நன்மை தரும். அதிலும் ஏற்கனவே செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய, செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அவர்கள் பணிவாய் நடந்து கொள்வது இன்னும் அவர்களுக்கு சிறப்பை தரும். கதையை நினைவுபடுத்துகிறேன். அந்த கதை இதுக்கு சரியாக பொருந்தும்னு நினைக்கிறேன். அசோக சக்கரவர்த்தி ஒரு முறை அவருடைய தேரில் பவனம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதாவது அவருடைய ரதத்தில் அவருடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்படி பயணிக்கும் பொழுது வழியில் ஒரு துறவி வந்துக்கிட்டு இருப்பார். அப்போது அந்த ரதத்தை நிறுத்த சொல்லிட்டு அசோக சக்கரவர்த்தி இறங்கி போய் அந்த துறவியின் காலில் விழுந்து வணங்கி எழுவார். அந்த துறவியும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்று விடுவார். இப்பொழுது சுற்றி நின்ற அவருடைய படைகளும் சரி, மந்திரிகளும் சரி, அவரை எவ்வளோ பெரிய நபர், எவ்வளோ பெரிய செல்வந்தர், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு துறவியின் காலில் போய் விழுகலாமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கேட்பாங்க. இதற்கான பதிலை நான் அரண்மனையில் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக சக்கரவர்த்தி அனைவரையும் அரண்மனைக்கு வர சொல்லிடுவார். அப்படி அரண்மனைக்கு வரவும் அசோக சக்கரவர்த்தி ஒரு உத்தரவு போடுவார். ஒரு ஆட்டின் தலை, ஒரு சிங்கத்தின் தலை, ஒரு மனிதனின் தலை, இந்த 3 தலையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு
ஸோ மன்னரின் ஆணைக்கிணங்க 3 தலைகளும் வந்துடும். இந்த 3 தலையையும் கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோடைய தலையை கொண்டு போய் வைக்கவுமே வியாபாரம் நடந்துவிடும். சிங்கத்தோடைய தலையை ஒரு பிரியர்கள், அதாவது இந்த வேட்டையாடக்கூடிய பிரியர்கள் வீட்டில் மாட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிங்கத்தின் தலையை வாங்கி சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த மனித தலையை யாருமே வாங்க முன் வரவில்லை. இது மீண்டும் மன்னரிடம் செய்தி வருகிறது. மன்னர் இப்பொழுது சொல்றாரு, அதை இனி விலைக்கு விற்க வேண்டாம், அதை இலவசமாக யாருக்காவது கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இலவசமாகவுமே யாரும் வாங்க முன்வரவில்லை. இப்போது மீண்டும் அரண்மனையில் கூடும் பொழுது மன்னர் குறிப்பிடுகிறார், ஒரு உள்ளதிலேயே விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்டின் தலை உடனடியாக விற்பனை செய்யப்படுகிறது. அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிங்கத்தின் தலை அது கூட விற்பனை ஆகிவிட்டது. ஆனால் அரிதிலும் அரிதான மனிதனின் தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதை யாராவது வாங்குறாங்களா? இந்த உடல் அப்படிங்கிறது, இந்த உயிரற்ற இந்த உடல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது பிரயோஜனமற்ற ஒரு விஷயம். ஆனால் நாம் அந்த வாழும் காலத்தில் நாம் இந்த உடலை பெரிதாக நினைத்து இந்த உடல் வணங்கக்கூடாது, யாருக்கும் வளையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய ஒரு செயல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அசோக சக்கரவர்த்தி அந்த கதையில் வலியுறுத்தி இருப்பார். ஸோ அந்த கதையின்படி நம்ம இந்த உடல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பணிவை காட்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பணிவை காட்டும். பிறர் முன்னாடி நம்ம ரஃப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதிலும் நீங்கள் செல்வந்தர்களாக அல்லது செல்வாக்கு மிக்கவர்களாக மாறுவதற்கு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்ம நகைச்சுவை துணுக்கை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். பழைய இப்ப தமிழ் அறிஞர்கள்ட்ட எல்லாம் அந்த நகைச்சுவை உணர்வு நிறைய இருந்திருக்கு, அனுபவத்துல பாக்குறோம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் தினம் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவார். மனப்பாடம் பண்றதுக்கு என்ன வழின்னா, எதிரில் ஒரு வேலைக்காரனை, அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்கிறது, அவன் கையில அந்த திருக்குறளை கொடுத்துட வேண்டியது. இவரு தப்பாருப்பா, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நீ திருக்குறளை வரி வரியா பாத்துக்கிட்டே வா, நான் பாட்டுக்கு மனப்பாடமா ஒப்பிச்சுட்டு வருவேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் ஓங்கி தலையில ஒரு குட்டு, நான் முதலாளின்னு பாக்காத அப்படின்னு எதிரில் உட்காந்து, சரிங்க சாமி அப்படின்னு உட்காந்துட்டான். அவன் திருக்குறளை கொடுத்துட்டு அவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு ஓங்கி நங்குன்னு கூட்டி விட்டான். சரியா தானடா சொன்னேன், இதுக்கேண்டா கூட்டினு இருக்காரு. இல்ல சாமி, நீங்க அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னீங்க, புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால கூட்டினேன். சடார்னு புடுங்கிட்டாராம். இதே ரீதியில போனா 1330 கொட்டு வாங்கணும், இதை நானே படிச்சுட்டு போறேன்டா போடா அப்படின்ட்டாராம். எப்படி இருந்திருக்காரு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர்கிட்ட இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அவருக்கு கால் விளங்காது, நடக்க முடியாது, அவரால் நடக்க முடியாது, கால் ஊனம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வச்சிருந்தார், ஒரு வேலைக்காரன். பாதுகாப்பு, அவனுக்கும் கால் கிடையாது. பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறவன் சரியான ஆளா வச்சிருக்கணும்ல, அவனுக்கு கால் கிடையாது. வந்தவங்க கேட்டாங்களாம், ஏங்க உங்களுக்கு தான் கால் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறவனுக்காவது இருக்க வேண்டாமா கால், அப்படின்னு உங்களை மாதிரியே வச்சிருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்து வந்தா இவன் ஓடி போடாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கிறேன், அது ஒரு பாதுகாப்பு தானே. இப்படி அது மாதிரி தன்னுடைய இயல்பும் அப்படிலாம், இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், சொன்னது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உண்மையா நடந்த அது மாதிரி இருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு வழிகாட்டுகிறவர்கள் தாங்கள் அதை விட நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஆசிரியருங்கிறவர் மாணவரோட அதிகமா தெரிஞ்சவர் தான் ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர் சொன்னாராம், மாணவர்களே, நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டும். தினம் ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணினால் ஒரு வாரத்துக்கு 7 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம், ஒரு மாதத்தில் 30 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம், ஒரு வருஷத்தில் 365 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். இப்படியே செய்து கொண்டிருந்தால் சில ஆண்டுகளில் லட்சக்கணக்கான திருக்குறளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடலாம். அப்பதான் தெரியும் அவருக்கும் ஒண்ணும் தெரியாதுங்கிறது. உபதேசம் பண்றவங்க எப்போதும் தன்னுடைய குறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட, அதாவது தன்னுடைய குறையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிறதான். தன் இதனுடைய இது தெரியாம பேசுவாங்க எப்போதுமே. அது இல்லறதுலயும் உண்டு. இல்லறதுல ஒரு புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவி அந்த பையன்ட்ட சொல்லிவிட்டாங்களாம், இந்த பாருப்பா உனக்கு கட்டி வச்சாங்களா பொண்ணு, அதுக்கு காது கேட்காது,
காது கேட்காத பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டாங்க, உனக்கு ஏமாத்தி விட்டாங்க. இவனுக்கு உடனே இதை எப்படி சோதிக்கிறது, நம்ம மனைவிக்கு காது கேட்குதா இல்லையான்னு அப்படின்னு அவனுக்கு மனசுல ரொம்ப உறுத்தல். வெளியில போறது மாதிரி போயிட்டு திரும்பி வந்தான். வெளியில தெருவில் நின்றுட்டு கேட்டான், இன்னைக்கு என்ன சாம்பார்? பதிலே வரல. ஆஹா, சந்தேகப்பட்டது சார் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்குள்ள போய் கூடத்துல நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார்னு 2வது தடவை கேட்டான். பதில் வரல. சரி, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கு. அது காது ஓரமா போய் சத்தம் போட்டு கேட்டானா, இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னு. அது மெதுவா திரும்பி 3வது தடவையா சொல்றேன், முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் சந்தேகப்படுறான். இன்னைக்கு நம்ம கேட்ட நகைச்சுவையில குரல் வந்து ஐயா திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய குரல்ல வந்து நம்ம நகைச்சுவை கேட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நகைச்சுவை வந்து ஐயாவோட குரல்ல கேட்டிருக்கோம். ஐயா அந்த குரலை சொல்லும் பொழுதே ஒரு குரல்ல இருந்ததான் ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து திருக்குறள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் திருக்குறள்களை நிறைய மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய வேலையால் பணியாளை கூப்பிட்டு, நான் அந்த திருக்குறள்லாம் உன்ட்டு ஒப்பிக்கிறேன், இந்த நேரத்தில் நான் வந்து உனக்கு முதலாளி கிடையாது, நீ எனக்கு வந்து பணியாள் கிடையாது, நீ ஒரு ஆசிரியனாகவும் நான் ஒரு மாணவனாகவும் இருக்கலாம், நான் ஒப்பிக்கும் பொழுது ஏதேனும் தவறு செய்தால், ஏதேனும் வார்த்தைகள் தவறு செய்தால் நீ வந்து என்னை கொட்டலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அவர் பணியால் வந்து வேண்டாம்ங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இல்லை, இந்த இடத்துல நீ வந்து ஒரு ஆசிரியன், அதனால் நீ திருத்தலாம், என்னையே நீ ஓங்கி கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார். சரின்ட்டு புத்தகம் கைமாற்றப்படுகிறது. இப்போ புத்தகத்தை பணியால் வந்து ஆசிரியருடைய பணியில் இருந்து பார்க்குறாரு. இவர் நம்ம பண்டிதமணி வந்து ஒரு மாணவனாக ஒப்புவிக்கிறார். முதல் திருக்குறளை ஒப்புவிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லும் போதே ஓங்கி அவர் வந்து அந்த பணியால் வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் தலையில் வந்து ஓங்கி கொட்டி விடுகிறார். இவர் ஒரே ஆச்சரியம். முதல் திருக்குறள் வந்து நான் எப்பொழுதுமே தவறு செய்ய மாட்டேன், யாருமே தவறு செய்ய மாட்டோம், அந்த திருக்குறள் எல்லாருக்குமே தெரிந்த திருக்குறள், அதில் என்ன அப்படின்ட்டு அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க, இங்கே வெளுத்தெல்லாம்னு இருக்குன்னு சொல்லவும் அவர் அந்த புத்தகத்தை வாங்கிட்டார். அப்பா சாமி, என்னால் இந்த முதல் திருக்குறள்லே இப்படி நீ என்னை கொட்டுனீன்னா இந்த 1330 திருக்குறளுக்கும் நான் என்ன பாடுபட போறனோ அப்படிங்கிற மாதிரி அவர் புத்தகத்தை வாங்கிட்டாருங்கிறத ஒரு நகைச்சுவையாக அந்த இடத்துல ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். அதன் பிறகு வந்து அந்த பாதுகாவலர் என்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அதனாலேயே நான் அப்படி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த மாற்றுத்திறனாளி வந்து சொன்னார் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு பாணியில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நாம் எப்படி இருக்கணும், எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கும், நம்மளை மாதிரியே பிறர் வந்து நம்மளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா முதல்ல நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தன் நிலை தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து உபதேசம் செய்பவர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். சொல்லிட்டு அந்த காது கேட்காத அந்த ஒரு நகைச்சுவையை வந்து குறிப்பிட்டார். உன்னுடைய மனைவிக்கு வந்து காது கேட்கலன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பிட்டதுனால இவர் வந்து தெருவிலேயே வரும் பொழுது இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படிங்கிறத வந்து சத்தமாக கேட்டிருக்கிறார். மனைவிக்கு கேட்கவில்லைங்கிறது இவருக்கு தெரிந்து கொண்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து கூடத்தில் வந்து நின்றுக்கிட்டு சத்தமாக கேட்குறார், இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்ட்டு. இப்பொழுதும் பதில் வரல அப்படிங்கிறதுனால போய் பக்கத்தில் போய் காதுகிட்ட இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னு மனைவிட்ட கத்துறாரு. அப்பொழுது அந்த மனைவி திரும்பி சொல்லிக்கிறாங்க, நான் இதோட 3 முறை சொல்லிட்டேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவனுக்கு தெரிகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டார். என்ன தெரிகிறது அப்படின்னா, நம்மளுக்கு தான் காது கேட்கல அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத அந்த நகைச்சுவையாக அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். தன்னிலை நம்மளுக்கு எப்பொழுதுமே தெரியணும், மற்றவர்களை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோதிக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டார். ஸோ இந்த திருக்குறளின் இந்த நகைச்சுவையின் மூலமாக எனக்கு அந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகரம் முதல எழுத்தெல்லாம், இந்த திருக்குறள் வந்து தெரியாத நபர்களே இருக்க முடியாது. திருக்குறள் அப்படின்னு ஒன்று தெரியணும் அப்படின்னா எல்லோருக்குமே வந்து இந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற அந்த திருக்குறள் தான் தெரியும். ஸோ இந்த திருக்குறளில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் யாவுமே வந்து ஆனால தான் தொடங்கும், அதுதான் முதன்மையான எழுத்து அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவ்வுலகமும் அப்படித்தான் இந்த இறைவனை முதன்மையாக கொண்டு இருக்கிறதுன்னு இதனுடைய பொருளாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த தமிழில் மட்டும்தான் இது வந்து முதல் எழுத்தாக வருகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா
தமிழில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மலையாளத்தில் ஆகட்டும், கன்னடத்தில் ஆகட்டும், தெலுங்கில் ஆகட்டும், ஏன் லத்தீனு, கிரீக்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு அப்படின்னு எல்லா மொழிகள்லையுமே பார்த்திங்கன்னா ஆனால தான் முதல் எழுத்தாக தொடங்கும். ஏன் உருதுல கூட ஆனால தான் முதல் எழுத்தில் தொடங்கும். சமஸ்கிருதம் முதற்கொண்டு ஆனால தான் முதல் எழுத்தில் தொடங்கும். இந்த இந்தியில், அதாவது இதுக்கெல்லாம் அப்பார் அந்த இந்தி மொழியில் கூட ஆனாங்கிற எழுத்தில் தான் தொடங்கும். இதை வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறிப்பிட்டு விட்டார். அதாவது எல்லா மொழிகளிலும், அதாவது அவர் தமிழ் மொழிகளில் தான் குறிப்பிட்டார், தமிழ் மொழியில் தான் குறிப்பிட்டார் ஆனாங்கிற எழுத்துல தான் தொடங்குறது அப்படிங்கிறத. ஆனால் எல்லா மொழிகளுமே அந்த ஆனால தான் தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு செய்தியாக நம்மளுக்கு தெரிய வருகிறது. இந்த எழுத்தை முதல்ல நம்ம உச்சரித்த வார்த்தையும் ஆ அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஆங்கிற எழுத்தை சொல்லும் பொழுது வாயை மூடி திறந்தோமானால் அம்மா அப்படிங்கிற ஒரு சொல் வந்துவிடும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதாவது ஆ என்று வாயை திறந்து மூடி திரும்ப ஆ என்ற வாயை நாம் திறக்கும் பொழுது அம்மா என்ற சொல் வந்து விடுகிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது மெல்ல மூடி திறந்தால் அம்மா, அழுத்தமாக மூடி திறந்தால் அப்பா அப்படிங்கிற வார்த்தை வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அதன் மூலமாக, அதாவது வார்த்தைகளுக்கு சொல்லக்கூடியதில் எழுத்தை மட்டுமே எடுத்தால், அந்த ஆ என்ற எழுத்தை நாம் திறந்து மூடும் பொழுது, அதை மெல்ல திறந்து மூடினால் அது அம்மா என்ற சொல்லாகும். அழுத்தமாக மூடி திறந்தால் அது அப்பா என்ற சொல்லாகவும் வருகிறதாக குறிப்பிடுவாங்க. இந்த ஆவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த தமிழுக்கு ஆவுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதாவது நம்மளுக்கு அப்படின்னா இந்த 8 நடக்கக்கூடிய நம்மளுக்கு டைகர் கிளப்புக்கு ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, தமிழுக்கு எண்கள் உண்டு, தமிழில் எண்களுக்கு எழுத்து உண்டு. நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க, இந்த கா ஊ அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்க சொல்லக்கூடிய விவேகானந்தர் காலண்டரில் போட்டிருப்பாங்க. தமிழ் எழுத்தில் தான் அவங்க தேதியே குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி 8 என்ற எண்ணுக்கு ஆ என்ற எழுத்து தான் தமிழில் குறிப்பிடுவாங்க. ஸோ நம்ம 8 ஆ அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே இப்போ நினைவு வந்திருக்கும், ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆ என்ற எழுத்து தமிழின் எழுத்துக்களில் முதன்மையான எழுத்து. எண்களில் அது 8ஆம் இடத்தில் வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கூடுதல் தகவலாக தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள், நம்ம அனைவரும் தொடங்கிய திசைக்கு விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது அதிக அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது நாம் அறிவோம். 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் எப்போதுமே இடைவேளை அப்படின்னாலே நம்ம கருத்து பரிமாறுவது, நம்மளுடைய கருத்தை தெரிவிப்பது அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம செய்வோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் நிகழ்வின் தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன். உங்களுக்கு பணிவு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் யாரேனும் நினைவில் இருக்கிறதா? அதன் வாயிலாக அவர் ஒரு செல்வந்தராகவோ அல்லது செல்வாக்கு மிக்கவராக மாறியிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி உங்களுக்கு நினைவுக்கு வருபவர்கள் பெயர்களை பட்டியலிடுங்க. அதில் உங்களுடைய பெயரையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதில் முதல் இடத்தில் இருக்கிறதா, 2ஆம் இடத்தில் இருக்கிறதா, 3ஆம் இடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்களே ஆனால் இணைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் குறிப்பிடுங்கள். ஸோ நிச்சயமாக அந்த பணிவு உங்களை இன்னும் உயர்த்தும் அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு கேள்விக்கு நம்ம பதில் அளித்தாலே அது நம்ம பணிவு அப்படிங்கிற பதில் அளிக்கிறதில்ல, அது பணிவு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் செல்வந்தர்களாக, நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு நமது நடையை மாற்றி நடக்க வேண்டிய நேரம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு நம்ம நம்மளுடைய இரத்த ஓட்டம் மிக சிறப்பாக இயங்குவதனால தான், செயல்படுவதனால தான் நீங்கள் அந்த இரத்த ஓட்டத்தை தடை செய்வது அப்படிங்கிற
அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த உள்ளங்கைகளை மடக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி மடக்கும்போது இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. அந்த தடை தான் உங்களுக்கு இறுக்கமாக தெரிகிறது. அப்படி இறுக்கமாக தடைப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுடைய விரல் நகங்கள் வந்து சிவப்பாக மாறுகிறது. முன்ன சென்ற அந்த ரத்தம் வந்து உங்கள் விரல் நகங்களில் தெரிகிறது. அதனால தான் அது வந்து சிவப்பு வண்ணத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுவாசமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி நடக்க உங்களுக்கு 2 நாசிலும் சுவாசம் வருவதைத்தான் அது வந்து காட்டுகிறது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒவ்வொரு 21 நிமிடங்கள் முடியும் நம்ம வந்து அது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் ஏற்கனவே நடக்கிறதானே, எப்போதுமே செயல்படுறதானேன்னு உங்களுக்கு தெரியும். இருப்பினும் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆதாரம் இல்லைன்னா அந்த மனம் வந்து எதையுமே நம்பாது. அந்த மனதை ஏமாற்றக்கூடிய ஆதாரத்தை கொடுத்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளும். நம்ம வந்து நிறைய நேரங்களில் இந்த மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். இந்த கண்கட்டு வித்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மனது வந்து அதை நம்பிவிடும். கண்களால் பார்த்து அது மூளையில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அது நம்பிவிடும். ஆனால் இது உணர்வுபூர்வமாக நம்மளுடைய உள்ளங்கையிலே நம்ம மடக்கி பார்க்கும்போது, நம்மளுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்கும் பொழுது உணர்வுபூர்வமாக அது உண்மை அப்படிங்கிறது பதிவு செய்யப்படும் போது நமது 8 நடையின் மீது அதுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். எதுக்கு அப்படின்னா இந்த மனதிற்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அப்போது மனம், புத்தி, உடல் வந்து சமநிலைக்கு வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடையில இதை செய்து பார்க்க சொல்லுவோம். இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டைகர் குழுமத்தில் இந்த நோயை தான் குணப்படுத்தும், அந்த நோயை குணப்படுத்தாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா தினசரி விடிகாலையில் எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த எண்ணெயை கொப்பளிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பட்டியலிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் தேவைப்படும். அதாவது ஒரு 42 நிமிடங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு விரிவாக கற்றுக்கொள்வோம். அந்த புதிய விஷயங்களில் நம்ம ஏற்கனவே முதல்ல கற்றுக்கொண்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய ஆயில் புல்லிங்கை பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ மீண்டும் ஒரு நாளைக்கு அந்த ஆயில் புல்லிங்கை பற்றி சொல்லலாம். அந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லும் போது நிறைய நபர்களுக்கு வந்து அது எப்படி பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம உடலில் தினசரி விஷம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது. நம்ம ஏதோ பாம்புக்கும் தேளுக்கும் தான் விஷம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவோம். அதன் பிறகு இந்த நாய்க்கு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் விட பெரிய மிருகமான நம்மளுக்கு வந்து விஷம் அப்படிங்கிறது உடலில் தினசரி சேர்ந்து கொண்டே இருக்கும். இது வந்து எப்படி வேண்டுமானாலும் சேரும். நம்மளுடைய உணவுகளாகட்டும், நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய கழிவுகளாகட்டும், இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றுவோம். எப்படி வெளியேற்றுவோம் அப்படின்னா மலத்தின் மூலமாக வெளியேற்றுவோம், பல்லு விளக்கி அதன் மூலமாக வெளியேற்றுவோம். இவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கழிவுகள், வியர்வை வந்து துவாரங்கள் மூலமாக வெளியேறிவிடும். இப்படி நம்மளுக்கு கழிவுகள் வெளியேறும். ஆனால் அந்த விஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடலில் வந்து உள்ளே போய் படிய ஆரம்பிக்கும். நான் சொல்லும்போது இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி கூட உங்கள் மனதில் வரும். நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடலில் வந்து தினசரி விஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த விஷம்ங்கிறது நான் என்ன குறிப்பிடுவேன்னா அது எதுவும் ஒரு ரசாயன விஷயம் அப்படிங்கிறது அளவுக்கு நான் போகல. இந்த மனதிலையும் சரி, இந்த புத்தியிலையும் சரி, இந்த உடல்லையும் சரி சில பல கழிவுகள் வந்து கெட்ட கழிவுகள் தேங்கி கொண்டே இருக்கும். இந்த தேங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ வந்து அதை விஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா தேங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக தான் ஏற்படும். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகள், மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், புத்தியில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தங்களில் வந்து கழிவுகளாக அது ஒரு இடத்துல தேங்கி அது வெளியேற முடியாமல் நம்ம உடல் வந்து தினசரி தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்யும். அப்படி செய்யும் பொழுது தேங்கி அது ஒரு இடத்தில் இருந்து விட்டால் அந்த இடத்துல வந்து அந்த செல்லுகள் வந்து தன்னைத்தானே புதுப்பிப்பதை மறந்துவிடும். அப்படி மறக்கக்கூடிய அந்த செல்லுகள் வந்து இறந்துவிடும். அப்படி இறக்கக்கூடிய செல்கள் மீண்டும் வளராததுனால அந்த இடத்தில் அதற்கு பெயர் புற்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கிறோம். செல்கள் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு புதிதாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய மனித செல்களுடைய ஒரு மிகப்பெரிய
மனித செல்களில் எல்லா உயிர்களில் உள்ள செல்களிலும் அற்புதமான செயல் என்னென்னா தன்னைத்தானே புதுப்பித்தல், தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுதல் அப்படிங்கிறது. இதில் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக இந்த கழிவு அப்படிங்கிறது தங்க ஆரம்பிக்கும். இந்த கழிவு உடலில் வேறு ஏதேனும் நம்ம சாப்பிட்ட உணவுகளில் தங்கின அந்த விஷமானது தங்கி அந்த செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க மறக்கும் பொழுது அந்த இடத்தில் புற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதும் அதற்காக தான் அதற்கு மருந்து அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப எளிதாக நம்ம அந்த மனம் புத்தி உடலை சமநிலைக்கு வச்சு தினசரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகளை மனதில் ஏற்படக்கூடிய கழிவுகளை, புத்தியில் ஏற்படக்கூடிய கழிவுகளை நீக்க பழகிவிட்டோம்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் நம்மளை தாக்காத ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம தினசரி வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். 8 நடை இன்னைக்கு நடக்கலாமா, நாளைக்கு நடக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம பல்வேறு கேள்விகள் இருக்கும். இந்த வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். வாரத்தில் 5 நாள் நடக்கலாம், 2 நாள் நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் இந்த உடல் அப்படின்னு. இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, இந்த கிரவுண்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வாரத்தில் ஒரு முறையாவது, மாதத்தில் ஒரு முறையாவது விடுமுறை அளிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது உடலை அவர்கள் வருத்தும் பொழுது கண்டிப்பாக உடலுக்கு ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே 8 நடை நடந்துக்கிட்டு இருக்கிறது இது நம்மளுக்கு வேணால் வெளியில் சொல்கிறவங்களுக்காக இது ஒரு நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது நடைப்பயிற்சி அல்ல அப்படிங்கிறதும், உடற்பயிற்சி அல்ல அப்படிங்கிறதும் நம்ம பல்வேறு முறை சொல்லியிருப்போம். இது தொடர் முயற்சி அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவோம். தொடர் முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம செய்யணும். அதாவது சுவாசம் எப்படி நம்மளுடைய உடலில் எப்பொழுதுமே இருக்கும், மூச்சு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கோ, அதுபோல் நடை, இந்த 8 நடை அப்படிங்கிறது தினசரி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம், வலியுறுத்துவோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதை தினசரி செய்ய 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 தினசரி நம்ம நல்ல பல ஆடியோக்களை, நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள், புத்தியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். 8 நடையில் நம்ம நடக்கும் பொழுது, நம்மளுடைய உடலை ட்விஸ்ட் பண்ணி நடக்கும் பொழுது, அதுவும் சரியாக 42 நிமிடங்கள் நம்ம நடக்கும் பொழுது அந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். இதுதான் நம்ம தினசரி ஏற்படும் நம்ம உடலில். நாளைக்கே இந்த கழிவு எப்படி நம்ம உடலில் தங்குது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வெளியேறி விடுங்கிறது வரை நான் சொல்லிட்டேன். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இது இப்போ நம்ம 8 நடை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது தொடங்கும். விடிகாலையில், அதாவது காலை பொழுதுலேருந்தே ஆரம்பிக்கும். நம்மளுடைய மனைவியாகட்டும், கணவனாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றோர்களாகட்டும், மற்றவர்களாகட்டும்னு ஏதேனும் ஒரு சம்பவங்களை கொண்டு நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சம்பவங்கள் நம்மளுடைய மனதில் பதிவு செய்யப்படும், புத்தியில் பதிவு செய்யப்படும். அது கோபம் ஊட்டக்கூடியதாக இருக்கலாம், இல்லை இன்பம் ஊட்டக்கூடியதாக இருக்கலாம், இப்படியே போகும். இன்றைய நாள் முழுவதும் நம்ம இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு, பல்வேறு உணவுகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது, பல்வேறு விஷயங்களை நாம் மனதில் பதியும் பொழுது, இவைகளில் நல்லவைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீயவைகள்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே ஏதேனும் ஒரு விஷயம் வரும். இப்போ இந்த கழிவு மறுபடியும் தங்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் நம்ம 8 நடை நடந்து அதை சரி பண்ணுகிறோம். இதுதான் உடலில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய, புத்தியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுதல் அப்படின்னு. ஆனால் அந்த உடலில் விஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன். ஸோ விஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது சில பல ரசாயன மாற்றங்களால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய 2 பொருள்கள், அதாவது உணவு உள்ளே போகிறது, நம்மளுடைய உணவை செரிமானம் செய்வதற்காக ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள் அப்படிங்கிறதன் மூலமாக சில பல கழிவுகள் விஷங்களாக அங்கே தங்கி விடுகிறது. இதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதைத்தான் சித்தர்களும் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லெண்ணெயில் செய்யணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட செக்கில் ஆட்டிய எண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நல்லெண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோம். இந்த நல்லெண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது ஏதோ வாயில் ஊற்றிட்டு நான் தோட்டத்தில் நிற்பேன், நான் அடுப்பங்கரையில் நிற்பேன், நான் பாத்ரூமில் இருப்பேன், நான் பாட்டுக்கு கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு என்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பேன். ஏன் நிறைய நபர்கள் நான் 8 நடை நடந்துக்கிட்டே நான் எண்ணெய் கொப்பளித்தல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் முதல்ல தவறான ஒரு விஷயம். எண்ணெய்
எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது நீங்கள் 10லேருந்து 15 நிமிடங்கள் பண்ணணும். ஸோ 10லேருந்து 15 நிமிடங்கள் நீங்கள் வந்து தாராளமாக ஒரே இடத்துல அமர்ந்து நீங்கள் நாற்காலியிலையோ இல்லை தரையிலையோ அமர்ந்து நீங்கள் எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், உடனே அவங்க மட்டும்தான் அப்படின்னு முதல் நினச்சிடாதீங்க. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே எல்லோருமே செய்யக்கூடியவர்கள் தான். நீங்கள் ஒரு நண்பர்கள்ட்ட அந்த விஷயத்தை டைகர் குழுமத்தை வலியுறுத்துங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, யாரா குண்டா இருக்கா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வலியுறுத்தக்கூடியது, நம்ம செயல்படுத்தக்கூடியது அத்தனையுமே எல்லா மனிதர்களுக்கும் தான். மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட வேண்டும்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிற எல்லா விஷயமே எல்லோருக்குமே நம்ம குறிப்பிடுவது வந்து எடுத்துக்காட்டுக்கு உடல் இளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கள அது மட்டும்தான் நம்ம காட்ட முடியும். வெளியில் அவங்களுக்கு சுகர் இருந்துச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க பார்க்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப குண்டாக இருந்தார்ல, இப்போ வந்து சரியான நிலைக்கு வந்துட்டார்ல, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு மற்றவங்க பார்ப்பாங்க. அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுக்கும் கண்ணுக்கு தெரிந்தது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த உடல் இளைப்பை கோடிட்டு காட்டுறோம். உடனே உடல் இளைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் 8 நடை அப்படிங்கிறத மாற்றிடுங்க. அது எப்பொழுதுமே நம்ம வந்து பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, யாரெல்லாம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும்னு ஆசைப்படுறோமோ, யார் மீதெல்லாம் நம்ம வந்து பிரியம் வைத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம உறவாக நட்பாக வச்சுருக்கோமோ அவங்களுக்கு முதல்ல இந்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது 8 நடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இந்த செய்தியை நான் அதுக்கப்புறம் தொடர்றேன். ஸோ நான் இப்போ வந்து கோடிட்டு காட்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணெய் கொப்பளித்தலில் நிற்கிறோம். ஸோ அந்த எண்ணெய் கொப்பளித்தலில் வந்து ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு உள்ளுறுப்பில் இல்லை ஏதாவது ஒரு வெளியில் இருக்கக்கூடிய தோள்களில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. இப்போ அந்த பிரச்சனையை மனதில் வைத்து நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணணும். நான் சொன்னது போல் நீங்கள் தரையில் அமர்ந்தோ இல்லை நாற்காலையில் அமர்ந்தோ அமைதியாக எண்ணெயை வாயில் வைத்து கொப்பளித்து கொண்டே எண்ணெய் வந்து உள்ளே விழுங்கிடாமல் சரியாக 10 ml அப்படிங்கிற ஒரு அளவு எடுக்கணும். நம்ம அளவு எடுக்கும் பொழுது இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று வாயில் அப்படியே அந்த ஆயில் பாட்டில் எடுத்து சாய்ச்சோம் அப்படின்னா கூடுதலாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப குறைவாக போயிடும், வாய்க்கே பத்தாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கிறது. ஒரு 10 ml அப்படிங்கிறது ஒரு இந்த டானிக் மூடியில் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து சரியாக எடுத்தோமா தப்பாக எடுத்தோமா, வாய்க்கு கொள்ளலையே, வாயில் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். ஸோ அது நீங்கள் 10 ml எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் கொப்பளிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக கண்களை மூடி, இப்போ வந்து ஒரு 4 மணிக்கு எழக்கூடிய நபர்களாக இருக்கீங்க, நீங்கள் 5 மணிக்கு எழக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 10 நிமிடம் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே சொல்லுவேன், ஒரு 7 நிமிடம் 6 நிமிடமே அதிகபட்சமாக ஆகிவிடும். இந்த எண்ணெய் வந்து நீர்த்து போய்விடும். நீர்த்து போகிறது அப்படின்னா எண்ணெயோட வளவளப்புத்தன்மை இல்லாமல், இந்த வளவளப்புத்தன்மை எங்கே போனது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம திரும்ப உமிழும் பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் வந்துடும். அதுதான் வந்து நம்ம வந்து எண்ணெய் கொப்பளித்தலை நிறுத்த வேண்டிய நேரம். எண்ணெயை வாயில் ஊற்றி நம்ம கொப்பளிக்கும் பொழுது கடினமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு கட்டத்தில் வளவளப்பு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்று சலசலப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். அந்த சத்தம் வந்து நம்ம உடலில் நம்மளுடைய கன்னத்தில் தெரியும். ஸோ இப்பொழுது நீங்கள் அந்த நீரை வெளியே துப்பி விட வேண்டும். இந்த நீரை துப்பும் பொழுது கவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை உங்கள் வீட்டில் உள்ள வாஷ் பேஷனில் துப்புங்க. காரணம், உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் தான் வெளியேறுகிறது. அதை விழுங்கி விடக்கூடாது. அந்த தண்ணியை வந்து அந்த எச்சியை வந்து நம்ம முழுங்கிடக்கூடாது. முழுங்காமல் அதை வந்து துப்பணும். இந்த துப்புற விஷயம்தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு கொஞ்சோண்டு அரிசியில் துப்பி அதை பிரட்டி நீங்கள் கோழிக்கு உணவாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். தயவுசெய்து இது வந்து சொல்கிறேன், யாரும் செஞ்சு கூட பார்த்துடாதீங்க, நிறைய நடந்திருக்கு சொல்கிறேன். ஸோ கோழி வந்து இறந்து விடும்.
ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷம் நம்ம உடலில் இருந்து வெளியேறி இருக்கிறதுங்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு களை செடி எடுத்துக்கிறங்க அப்படி வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம பழமரக்கன்றுகளோ மற்ற வகை தாவரங்கள்லையோ நீங்கள் துப்பாதீங்க. இந்த களை செடிகளாக ஏதாவது உங்களோட வீட்டில் இருக்கும். அந்த களையை வந்து பிடுங்கத்தான் போகிறோம். ஸோ அந்த களை செடியில் வந்து நீங்கள் துப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி துப்பும்போது அந்த செடி இறந்து விடும். இதை நீங்கள் வந்து டெஸ்ட்டாகவே செய்யலாம். அப்போது யாருக்கிட்ட இருக்குது விஷம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் ஏதேனும் ஒரு நோய்க்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கவனத்தை நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் ஆயில் புல்லிங் அந்த 10 நிமிடங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீக்கப்படுகிறது. நிறைய நபர்கள் இந்த மாதிரி தன்னுடைய நோய்க்கான மருந்தாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. உடனே நோய்க்கானவங்களுக்கு மட்டும்தானான்னு நினைக்காதீங்க. உடலில் தேங்கக்கூடிய தினசரி மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே உடலில் வந்து விஷம் அப்படிங்கிறது ஏறும். இந்த விஷத்தை நீக்க 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 தான் உங்களுடைய முகத்தில் அந்த தேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இது உங்களுக்கும் நிறைய ஆற்றல்களை பெற்றுத்தரும். நீங்கள் சுறுசுறுப்பானவர்களாக மாற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் டைகர் குழுமத்திலே இணைக்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இது நடக்கலை அது நடக்கலைலாம் கேட்பாங்க. நான் அப்பயும் குறிப்பிடுவேன், நீங்கள் டிஏ ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பேன். உடனே டிஏ ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறது மனதில் தினசரி பதிவு செய்யப்படுவது. நம்மளுடைய மனமே நம்மளை வந்து மாற்ற முயற்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டிஏ ரிப்போர்ட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்பேன். அதில் நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த எண்ணெய் கொப்பளித்தலுடைய அருமை தெரியாதவர்கள். ஏன்னா அருமை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், பயன்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஏற்படக்கூடிய அத்தனை நன்மைகளுமே, அதாவது நான் சொல்வது 8 நடை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லதை தரும் அப்படின்னா 8 நடையும் நன்மையை தரும் அப்படிங்கிறதையும், ஆனால் அதோடு சேர்ந்து நம்ம ஒரு செயினை வந்து நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து பின்னி பிணைச்சி வச்சுருக்கும் போது எண்ணெய் குளியல் ஆகட்டும், எண்ணெய் கொப்பளித்தல் ஆகட்டும், தொப்புள்ள எண்ணெய் வைத்தல் ஆகட்டும்ட்டு நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள நாம் அதை பயன்படுத்த தான் நம்மளுக்கு ஆயுள் அப்படிங்கிறது 130 ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். ஸோ எண்ணெய் கொப்பளித்தல் அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். இதை நம்ம வலியுறுத்துவதன் விளைவாக நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஒரு எண்ணெய் வச்சுருப்போம், அந்த எண்ணெயை கொப்பளிக்கலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் சரியாக 10 ml எடுக்கிறோமா அப்படிங்கிறதும் நல்ல எண்ணெய் தானா அப்படின்னு நடிகர் வடிவேலும் நடிகர் சிங்கமுத்து அவர்களும் சொல்வது போல் அது நல்ல எண்ணெய் தானா அப்படிங்கிறதையும், அதாவது நல்ல எண்ணெய் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஆனால் அது முறையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, சரியான இடத்துல தான் நம்ம வாங்குகிறோமா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்து, அந்த எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா பல நாள் எண்ணெயெல்லாம் இருக்கும், அப்பப்போ உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம நினச்சி தான் நம்ம வந்து இந்த ஆயில் புல்லிங் ஷேஷெட் பாக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம இதய முத்தண்ணாச்சி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 12 மாதமும் உங்கள் வீட்டுக்கே ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது பாக்கெட் வந்து மாதம் நம்ம வீடு தேடி வரும், ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துவதற்கும் வெளியூர் போனால் கூட நம்மளுடைய பேக்கில் எடுத்து போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப எளிதாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் மிகச்சரியாக 10 ml இருக்கும் அப்படிங்கிறதும் தரமான தயாரிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம். நம்ம யாருக்குமே எங்கேயுமே ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே பண்ண மாட்டோம். இருப்பினும் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் அதை பலனடையணும், பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துகிறோம். அது ஆயில் புல்லிங் ஷேஷே பாக்கெட் உங்களுக்கு வேண்டுமெனில் நீங்கள் தாராளமாக என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு வேண்டுபவர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும்.
அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.